ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவேரி படித்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செலுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், அங்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? காவல்துறை தரப்பில் எத்தனை காவலர்கள் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர்? நிச்சயமாக அதாவது வருடம் முழுக்க இருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல முக்கியமான அமாவாசை மாதமாக கருதப்படுவது தை மாதம், புரட்டாசி மாதம், ஆடி மாதம். இது மாகாளி அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாகாளி அமாவாசையில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் வழியாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதும் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் ஐஸ்வர்யமும் சகல செல்வமும் கிடைக்கும் என்பதுதான் தற்போது இவர்களுடைய இந்துக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தற்போது இன்று இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை தினத்திலிருந்து ஸ்ரீரங்கம் அம்மா இருக்கக்கூடிய படித்துறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியாது. அதிகாலை முதலே அவர்கள் இந்த படித்துறையில் தற்போது தர்ப்பணமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி படித்துறையில் தர்ப்பணம் கொடுப்பது என்பது இன்னொரு கூடுதல் சிறப்பை சேர்க்கும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல காவிரி கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டு தற்போது மேட்டூரிலிருந்து தண்ணீரான திறக்கப்பட்டு டெல்டா பாசனத்துக்காக வந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அதிகபட்சமான தண்ணீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் காவிரி ஆற்றில் மூழ்கி, அதாவது எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அங்கு குளிப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படித்துறையில் குறிப்பதற்காக அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது மாதிரி ஒரு சூழலும் தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் யாரும் அந்த படித்துறை தாண்டி சென்று விடக்கூடாது என்பதற்காக அங்கு அதாவது போட்டுடன் யாரும் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக காவலர்கள் தீயணைப்பு படை வீரர்களும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை கடந்து இங்கே அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் படித்துறையில் போக்குவரத்து மாற்றமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பேர் பொதுமக்கள் தற்போது இங்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அதிகாலை போதே வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் முழுமையாக இங்கு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார். வாழ்விலே இருக்கக்கூடிய முக்கியமான கடன்களிலேயே நீத்தார் கடன் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய இந்த திதி தர்ப்பணமானது ஆடி அமாவாசை தினமான இன்றைய தினத்திலே ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையிலே அனைவரும் பித்ருக்கடன் என்று சொல்லக்கூடிய நீத்தார் கடனை செய்து வருகின்றனர். நமக்கு முன்னதாக நம்முடனே வாழ்ந்து மறைந்த முன்னோர்களாகிய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய நீத்தார்களை அவர்களது நினைவை போற்றும் வகையிலே அவர்களுக்கு உரிய நீத்தார் கடனை செய்வது நமது வாழ்க்கைக்கு இன்றியமையாத பலன்களை தரக்கூடியதாக அமையும் என்பது ஐதீகம். ஆதலால் இங்கே அனைவரும் இன்றைய தினத்திலே ஆடி அமாவாசை தினத்திலே இங்கே ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையிலே நீத்தார் கடன்களை செய்து வருகின்றனர். இந்த நீத்தார் கடன் என்பது இன்றைய தினத்திலே மேலோகத்திலிருந்து இங்கே பூலோகம் வரக்கூடிய யம கிங்காதகர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களிடம் அனுமதி பெற்று முன்னோர்கள் இங்கே வந்திருந்து இங்கே நமக்கு அவர்களது சந்ததிகள் தரக்கூடிய தான தர்மங்கள் பித்ரு கடன்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருளாசிகளை வழங்கி செல்வதாக ஐதீகம் என்பதால் இந்த பித்ரு கடன்களை இங்கே சிறப்பாக செய்து வருகின்றனர். தட்சிணாய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. இந்த அமாவாசை ஆடி அமாவாசையாக கருதப்படுகிறது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை இது மாதிரி சிறப்பான ஒரு சமாச்சாரம். பெருமாள் வரக்கூடிய ஒரு காவிரி நதி பிரவாகம் எடுத்து வந்துட்டுருக்கா. இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருப்பாங்க. தமிழ்நாடு சுபிக்ஷமாக இருக்கும். தாயாருக்கு சீருக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது காவேரி தாய்க்கு சீருக்கு கொடுக்க ரெங்கநாதர் வரக்கூடிய இடத்துல நம்ம நீராடுறதுங்கிறது கிடைக்க முடியாத ஒரு சமாச்சாரம். அந்த பெரியவங்களுக்கு இன்றைக்கி இந்த ஒரு வருடம் செய்யலைன்னா கூட இந்த ஒரு நாள் செஞ்சால்
அந்த பிதர்கள் காரியங்கள் பூர்த்தி ஆகுங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். மக்கள் நிறைய பேர் வந்து இந்த காரியங்கள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் மக்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை எப்போயாவது இந்த நம்ம பிளாஸ்டிக்கெல்லாம் ஒழிச்சிட்டு நீர்நிலையெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கணும்ன்ட்டு விரும்பி கேட்டுக்கிறேன்.